வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கோடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதாவின் மணிமண்டபம் கட்ட திமுக அரசு அனுமதி தர மறுப்பதாக கோடநாட்டில் சசிகலா பேட்டி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டிற்கு வருகை தந்த சசிகலாவிற்கு பட்டாசு வெடித்து தோட்டத்து தொழிலாளர்கள் வரவேற்பளித்தனர். கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அவரைத் தொடர்ந்து கோத்தகிரி முன்னாள் சேர்மன் மணி, தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் சகாயபாபு, முன்னாள் பேரூராட்சி தலைவர் வாப்பு, முன்னாள் கொடநாடு ஊராட்சி தலைவர் தேவராஜ், பேரூராட்சி கழக செயலாளர் சரவணன் மற்றும் வார்டு கவுன்சிலர் குமார் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வைகளை வழங்கியும் வரவேற்றனர். மேலும் சசிகலா தோட்ட தொழிலாளர்களிடம் பேசினார். சிறு குழந்தைகளுக்கு சாக்லேட்டுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடநாடு எஸ்டேட் வளாகத்தில் கடந்த ஆண்டு மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட பூமி பூஜையில் கலந்து கொள்ள வருகை தந்தேன். அதனைத் தொடர்ந்து தற்பொழுதுதான் வருகிறேன். ஆனால் சொந்த இடத்தில் மணிமண்டபம் கட்ட திமுக அரசு அனுமதி தர முடியாது என்று கூறியுள்ளது. இதுகுறித்து கோடநாடு எஸ்டேட் மேலாளர் தொடர்ந்து பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கேட்டும் அனுமதி தராமல் சமீபத்தில் 1 மாதத்திற்கு முன்பாக அனுமதி தர முடியாது என்று கடிதம் அனுப்பியுள்ளனர். எனவேதான் கோடநாடு எஸ்டேட்டிற்கு வந்துள்ளதாகவும் மீண்டும் விண்ணப்பித்து அனுமதி பெற்று மணிமண்டபம் கட்ட நினைப்பதாகவும் தெரிவித்த சசிகலா, சமீபத்தில் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துள்ளது. சொந்த இடத்தில் பூஜை வழிபாடுகள் சம்பந்தமான மணிமண்டபத்தை கட்டிக்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும், இருந்தாலும் முறையாக அனுமதி பெற்று மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்து அனுமதி கேட்டு விண்ணப்பித்ததாகவும், ஆனால் திமுக அரசு அம்மாவிற்கு சொந்தமான இடத்தில் மணிமண்டபம் கட்ட அனுமதி வழங்கவில்லை. அதை எப்படி கொடுத்து அனுமதி பெற முடியுமோ அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். அனுமதி தராவிட்டால் 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக தமிழ்நாடு ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியை எங்கள் வழியாக கொண்டு வருவார்கள். அப்பொழுது நாங்கள் இந்த இடத்தில் அவர்களுக்கு மணிமண்டபத்தை கட்டி அனைத்து மக்களும் வந்து செல்லும் வகையில் அமைப்போம். ஒரு ஆட்சி வர வேண்டுமென்றால் மக்கள் தான் துணையாக இருப்பார்கள். ஆனால் இப்போது நடப்பது மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மக்களுடைய எண்ணமாக உள்ளது. அதற்கு காரணம் வரி விதித்து மக்கள் பணத்தை வசூல் செய்வதை உழைப்பாக கொண்டுள்ளனர். மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டுதான் அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டுமென்றால் ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி அது மக்களாட்சியாக இருக்கும். நிச்சயமாக நான் அதை கொண்டு வருவேன் என்று தெரிவித்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன். ரொம்ப நாள் பெண்டிங் வச்சு எங்கள் மேனேஜர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் கேட்டோம். இப்போ சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னதாக ரிஜெக்ட் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நான் அதை திரும்ப என்னன்னு பார்த்து நான் அனுப்பி அதுக்கு பர்மிஷன் வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சமீபத்தில் கோர்ட்டில் கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது சொந்த இடத்துல அவங்க இது மாதிரி எதுவும் பூஜை வழிபாடு இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டே கொடுத்துருக்கு. இருந்தால் கூட நம்ம முறைப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். இந்த திமுக அரசாங்கம் அம்மாவுடைய எங்கள் சொந்த இடத்துல நம்மளுடைய சொந்த இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதை எப்படி கொடுத்து வாங்கணுமோ அந்த முயற்சியை செய்வேன். அப்படி அவங்க அம்மாவுக்கு இடம் கொடுக்க மறுத்தால் 26ஆம் ஆண்டு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் அம்மாவுடைய ஆட்சியை எங்கள் வழியாக கொண்டு வருவாங்க. அப்போது நாங்கள் இந்த இடத்துல அதை நல்லபடியாக கட்டி முடித்து எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி செய்வோம். நீதிமன்றத்தை நாட்டுக்கு வாய்ப்பு இருக்காமா? அது நான் இப்போ லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு முடிவு எடுக்கணும். அம்மாவோட ஆட்சியை கொண்டு வருவாங்க. யார் மூலியமா கொண்டு வருவாங்க? ஒரு ஆட்சி வரணும்னா அதுக்கு மக்கள் தான் துணை இருப்பாங்க. அது எனக்கு நான் போகிற இடங்கள்ல எல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்பொழுது நடப்பது மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கு. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேணும்னு மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கு. காரணம் எல்லா விதத்திலையும் வரின்னு சொல்லி வசூல் பண்ணுறதை மட்டுமே முனைப்பாக கொண்டு இருக்காங்க. மக்களுடைய கையிலேருந்து பணத்தை வாங்கினா அரசாங்கம் எல்லாம் செய்ய பார்க்குது. அரசாங்கத்திலேருந்து மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கு. அந்த நிலை மாறணும்னா
அம்மாவினுடைய ஆட்சி அது மக்கள் ஆட்சியாக இருக்கும். நிச்சயமாக நான் அதை கொண்டு வருவேங்கிறத சொல்லிக்கிறேன்.